ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். தமிழக போக்குவரத்து கழகத்தில தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. மொத்த வேக்கன்சி வந்து 1588 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. எழுத்துத் தேர்வு அந்த மாரி எதுவும் கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்றதே மெரிட் செலக்ஷன்ல தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 18த் அக்டோபருக்குள்ளார நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. அதாவது டிஎன்எஸ்டிசிலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதில வந்து பாருங்க, விழுப்புரம் ரீஜன், அதுக்கப்புறம் கும்பகோணம் ரீஜன், மதுரை ரீஜன், திருநெல்வேலி ரீஜன், சேலம் ரீஜன், அதுக்கப்புறம் வந்து பாருங்க, மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்லயும் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட்லயும் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதில இந்த ரீஜன் சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, விழுப்புரம் ரீஜன்னா, அதில வந்து மாவட்டங்கள் வந்து அடங்கும். விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வெள்ளூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா விழுப்புரம் ரீஜன்ல வரும். அதே மாரி தான் வந்து மதுரைனா, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த ரீஜன்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருநெல்வேலினா, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில்ல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். சேலம்னா, சேலம், தர்மபுரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ரீஜன்ல வந்து வரும். இத நீங்க கரெக்ட்டா பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து இதுல ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு பாஸ் அவுட் குடுத்துருக்காங்க. அதாவது 2021, 22, 23, 24, 25 இந்த இயர்ல நீங்க பாஸ் அவுட் ஆனீங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இது வந்து உங்களுக்கு அப்ரென்டிஸ் டைப்ல தான் வந்து எடுக்குறாங்க. 1 இயர் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங்குமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுல மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பாருங்க, கிராஜுவேட் கேட்டகரிக்குலாம் 9000 உங்களுக்கு வந்து வரும். அதே டிப்ளமோ கேட்டகரிக்கு வந்து 8000 உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து இருக்க போகுது. கிராஜுவேட் கேட்டகரியில நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அதுல வந்து பாருங்க, பிஇ, பிடெக்ல வந்து நீங்க வந்து மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில் முடிச்சவங்க, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். இதுல வந்து ஒரு ரீஜன் வைஸா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரீஜன் வைஸா உங்களுக்கான வேக்கன்சியுமே வந்து உங்களுக்கு வந்து அந்தந்த போஸ்ட் வைஸா வந்து குடுத்துருக்காங்க. இந்த கிராஜுவேட் இன்ஜினியரிங்க்கு வந்து 458 வேக்கன்சி இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 561 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு நார்மல் கிராஜுவேட் இருக்கு பார்த்தீங்களா, ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் முடிச்சவங்க, அதாவது ஆர்ட்ஸ், சயன்ஸ், காமர்ஸ், ஹியூமனிட்டீஸ் இந்த மாரி முடிச்சவங்க, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ இந்த மாரி நீங்க முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான். இதுக்கு வந்து ஒரு 569 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஓவராலா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வேக்கன்சி வந்து 1588 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அத நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து இந்த டிகிரிய வந்து நீங்க வந்து டிப்ளமோ, டிகிரிய வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க ரெகுலர்ல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோ, நீங்க வந்து பார்ட் டைமோ இந்த மாரிலாம் படிச்சிறக்கூடாது. நீங்க ரெகுலர்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தா தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். அதே மாரி ஏஜ் லிமிட்னா உங்களுக்கு ஆஸ் பெர் தி அப்ரென்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இதிலேயே நீங்க வந்து ப்ரீவியஸா வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதாவது 1 இயரோ, 1 இயருக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அவங்க எலிஜிபிள் கிடையாது. அதே மாரி அப்ரென்டிஸ்ஷிப் வந்து நீங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அவங்களும் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. செலக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க, பேஸ்ட் ஆன் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்னே குடுத்துருக்காங்க. உங்களோட மார்க்க பேஸ் பண்ணி மெரிட் செலக்ஷன்ல தான் வந்து எடுக்குறாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்குலாம் இன்டிமேஷன் எப்படி வரும்னா, உங்களுக்கு ரெஜிஸ்டர் இமெயிலுக்கு தான் வந்து இன்டிமேஷன் வந்து குடுப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போகுற மாரி இருக்கும். அது வந்து எங்க போகணும்னா, டிஎன்எஸ்டிசியோட திருச்சி ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸுக்கு தான் நீங்க வெரிஃபிகேஷனுக்கு வந்து போகணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. மத்தபடி உங்களுக்கு எழுத்துத் தேர்வு அந்த மாரி எதுவும் கிடையாது. உங்களோட மார்க்க பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் இன்டிமேஷன் வந்து இமெயில் மூலியமா வந்து தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து திருச்சி ரீஜனுக்கு வந்து நீங்க போகுற மாரி இருக்கும். எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, அதுக்கப்புறம் கேட்டகரி சி வந்து குடுத்துருக்காங்க. இப்ப கேட்டகரி ஏல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு நேஷனல் வெப் போர்ட்டல் இருக்கு பார்த்தீங்களா, MHRD, nats.gov.in அதுல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அது வந்து இப்ப மாத்திட்டாங்க. இப்ப nats.education.gov.in வந்து மாத்திருக்காங்க. அதுல போய் திரும்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட் லாகின் பண்ணி நீங்க ஃபர்காட் பாஸ்வேர்ட் குடுத்து நீங்க திரும்ப வந்து லாகின் பண்ணி இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து திரும்ப குடுத்துருக்காங்க. இதுல போய் நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க MHRDல நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த போர்ட்டல்ல போய் நீங்க புதுசா வந்து நீங்க வந்து ஃபர்காட் பாஸ்வேர்ட்லாம் குடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து கேட்டகரி பி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த nats.education.gov.in வந்து நீங்க வந்து லாகின் பண்ணி என்ரோல்மென்ட் ஐடிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, திரும்ப வந்து நீங்க லாகின் பண்ணிட்டு இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் விழுப்புரமா, இல்ல கும்பகோணமா, சேலம் ரீஜனாங்கிறத நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதுல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு. அதாவது அந்த என்ரோல்மென்ட் ஐடி வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து அதுல டைரக்ட்டாவே நீங்க போய் அப்ளை பண்ணிக்கலாம். அதே கேட்டகரி சி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் என்ரோல்மென்ட் அதாவது இப்ப தான் புதுசா நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த nats.education.gov.in போய் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்டூடண்ட் ரெஜிஸ்டர்னு ஒரு லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, 12 டிஜிட்ல வந்து என்ரோல்மென்ட் ஐடி நம்பர் ஒண்ணு வரும்.
அந்த நம்பர வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து நீங்க லாகின் பண்ணி, ஸோ அந்த சர்ச் ஆப்ஷன்ல போய் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் விழுப்புரமா, இல்ல சேலமா இந்த மாரி அந்த ரீஜனோட பேர குடுத்து நீங்க சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் வந்து பாருங்க. உங்களுக்கு 18த் செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து 18த் அக்டோபர் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட் வந்து எப்ப வெளியிடுவாங்கன்னா, 29 அக்டோபர் அன்னைக்கு வந்து வெளியிடுவாங்க. வெரிஃபிகேஷன் எப்ப இருக்குன்னா வந்து பாருங்க, நவம்பர் 2nd வீக் வந்து டென்டேட்டிவா வந்து டேட் குடுத்துருக்காங்க. இந்த நவம்பர் 2nd வீக் வந்து உங்களுக்கான வெரிஃபிகேஷன் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, இங்க வந்து பாருங்க ஹெல்ப்லைனுக்கு வந்து மெயில் ஐடி குடுத்துருக்காங்க. அந்த மெயிலுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.